கோவையில் மேம்பட்ட நுரையீரல் சிகிச்சை முறைகள் குறித்த மருத்துவ கருத்தரங்கம் துவக்கம். ராயல்கார் மருத்துவமனையில் 2 நாட்கள் நடைபெறும் இதில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்பு. கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள ராயல்கார் மருத்துவமனையில் மேம்பட்ட நுரையீரல் சிகிச்சை கருத்தரங்கம் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இதற்கான துவக்க விழா மேம்பட்ட நுரையீரல் சிகிச்சை மருத்துவ நிபுணர்கள் பட்டாபி ராமன், அர்ஜுன் மற்றும் மகாதேவன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இதில் ராயல்கார் மருத்துவமனையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் மாதேஸ்வரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் தமிழகம் மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நுரையீரல் மருத்துவ நிபுணர்கள், மருத்துவர்கள் கலந்து கொண்டு நுரையீரல் மற்றும் புளூரா தொடர்பான நவீன சிகிச்சை முறைகள், புதிய தொழில்நுட்பங்கள், சவாலான நோய்களுக்கான தலையீட்டு சிகிச்சைகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் விளக்க உரையாற்றுகின்றனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் மாதேஸ்வரன், இதுபோன்ற கருத்தரங்குகள் இளம் தலைமுறை மருத்துவர்களுக்கு சமீபத்திய மருத்துவ முன்னேற்றங்களையும் மேம்பட்ட நுரையீரல் தலையீட்டு சிகிச்சை முறைகளையும் அறிந்து கொள்ள சிறந்த வாய்ப்பாக அமையும் என தெரிவித்தார். மேலும் தற்போது சுற்றுச்சூழல் மாசுபாடு அதிகரித்து வருவதால் நுரையீரல் தொடர்பான நோய்களும் கணிசமாக உயர்ந்து வருவது உண்மை என்றும், காற்று மாசுபாட்டை குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதரின் சமூக பொறுப்பும் ஆகும் என அவர் வலியுறுத்தினார். துவக்க விழாவில் ராயல்கார் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் பரந்தாமன் சேதுபதி, தலைமை செயல்பாட்டு அலுவலர் மணி செந்தில்குமார், மூத்த பொது மேலாளர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜூலை 25, 26 சனி ஞாயிறு 2 தினங்கள் ராயல்கார் மருத்துவமனையில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பல்மனாலஜி லங்ஸுக்கு பார்க்குற டிபார்ட்மெண்ட் அவங்க கான்க்ளேவ் ஆஃப் அட்வான்ஸ்ட் பல்மனரி இன்டர்வென்ஷன் அப்படின்னு ஒரு கருத்தரங்கம், ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் ஷாப்பு, அதெல்லாம் இளம் மருத்துவர்களுக்கும் லங்ஸுக்கு பார்க்குற பல்மனாலஜிஸ்ட்டுக்கும் எங்கள் பல்மனாலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டாக்டர் பட்டாபிராமன், டாக்டர் அர்ஜுன், டாக்டர் மகாதேவன் மூவரும் இணைந்து இந்தியாவிலிருந்து இந்த பல்மனாலஜியில் இருக்கிற பெரிய மருத்துவர்களை அழைத்து இந்த கருத்தரங்கமும் ஒர்க் ஷாப்பும் 2 தினங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது கோவைக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம். இந்த ஃபீல்டு இன்னும் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் கிடையாது, ஒரு சில இடங்களில் தான் இருக்கிறது. எவால்விங் ஃபீல்ட், நிறைய மருத்துவர்களுக்கு தேவை இருக்கிறது. அவர்களுக்கு வேண்டிய ட்ரைனிங்கை கொடுப்பதற்காக ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் ஷாப்போட இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் செய்யப்பட்டுள்ளது. இதுலேயே இப்போ லங்ஸுக்கு பார்க்குற டாக்டர் அப்படிங்கிறதுலையே லங்ஸில் நிறையா இருக்குது. லங்ஸ் சுற்றி ஒரு கவரிங் இருக்குது, புளூரா அது இதுன்னு. அதனால எல்லா கான்ஃபரன்ஸ்லேயும் என்டையர் பல்மனாலஜியை கான்ஃபரன்ஸாக வச்சா ஒய்டாக போயிடுதுன்னு இதில் தீமை புளூராவை மட்டும், லங்ஸை சுற்றி இருக்க கவரிங் புளூராவை மட்டும் தீமாக வச்சு ஒரு சின்ன ஃபோக்கஸ் அது மேலே வச்சு அதை மட்டும் 2 நாள் பேச போகிறாங்க. அந்த வகையில் இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். மருத்துவம் பற்றிய விஞ்ஞானபூர்வமான கருத்துக்கள் பரிமாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது இந்த பகுதியில் இருக்கும் மருத்துவர்களுக்கு மிகவும் பேருதவியாக அமையும். நீங்கள் சொல்லுங்கள். லங்ஸ் கேன்சரை லங்ஸ் கேன்சரும் அந்த நுரையீரலை சுற்றி இருக்கிற அந்த கவரிங்கில் பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஸோ அது குறித்து இந்த கருத்தரங்கில் பேசப்படும். டிபி நோயும் அந்த இப்போ நுரையீரல் மட்டும் இல்லை, நுரையீரலை சுற்றி இருக்கிற கவரிங்லையும் இந்த டிபினாலையும் இருக்கலாம், இல்லை கட்டிகள், கேன்சர் கட்டிகள்னாலையும் தொந்தரவு வரலாம். ஸோ எல்லாத்தையுமே இப்போ 2 நாள் இதை பற்றி மட்டும் பேசுறதுனால பல விஷயங்களை இதை பற்றி எல்லாத்தையும் இளம் மருத்துவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இது நுரையீரல் சுற்றி இருக்கிற நீர், இல்லை காற்று, இல்லை சீழ், அந்த மாதிரி ஏதாவது அதை எப்படி அணுகணும் அப்படின்றத டெலிபரேஷன் மூலமாகவும், அதாவது கருத்தரங்கு மூலமாகவும், ஹேண்ட்ஸ் ஆன் அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப்பு, அது எப்படி பண்ணுறது அப்படின்றதுல ஒரு டெக்னிக்காலிட்டி சொல்லிக் கொடுக்குற அந்த ஒர்க் ஷாப்பும் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஈவெண்ட் தான் அந்த கேப்பிங். பொல்யூஷன் நார்த் இந்தியாவில் அதிகமாக இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. ஆமாம், உறுதிய நோய்கள்
அதிகமாகும். சிஓபிடின்னு கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்னு இருக்குது. லங்ஸில் இருக்கிற அந்த சிறு துகள் வந்து ஆல்வியோலின் பேர். அதெல்லாம் கெட்டு போச்சுன்னா, பிராங்கஸ் கெட்டு போச்சுன்னா மூச்சோட பிரச்சனை வரும். நம்ம ஊர்லேயும் அதிகமாகிக்கொண்டு தான் இருக்கிறது. அது வந்து தனிநபர்கள் வந்து பொல்யூஷன் கிரியேட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை குறைக்கும். அரசுடன் சேர்ந்து அனைத்து நிறுவனங்களும் அனைத்து மக்களும் பாடுபட்டால்தான் ஏர் பொல்யூஷனை குறைக்க முடியும். குவாலிட்டியாக வேற இம்ப்ரூவ் பண்ணும். விழிப்புணர்வெல்லாம் நிறைய இருக்கு. இப்போல்லாம் நிறைய ஏர்லியராக வந்துடுறாங்க. முதல்ல லங்கில் கேன்சர் வந்தால் ட்ரீட்மெண்ட்டு அட்வான்ஸ் ஆகிப்போச்சு, எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை மாறி இப்போல்லாம் ஒரு இருமல் இத்தினோண்டு பிளட்டு தெரிஞ்சால் வந்துடுறாங்க. மூச்சு விடுறதுல பிரச்சனை இருந்தால் வந்துடுறாங்க. மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. ஏர்லியராக வர்றதுனால ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா இருக்கு. நிறைய பேர் குணமடைகிறார்கள். பல பேருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். லைஃப்னோட டைமை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. நல்லா குவாலிட்டியோட. அதுக்கு வரும் நம்பிக்கை தான் வாழ்க்கை. திடீர்னு ஒரு நாளைக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஒரு சிங்கிள் ஊசியில் கேன்சர் போகிற மாதிரி யாராவது கண்டுபிடிச்சிருவார். டாக்டர் பட்டாபிராமன் கூட கண்டுபிடிச்சிருவார்.